அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில இனிமேல் கஷ்டமே இருக்காது. ஏன் கஷ்டம் இருக்காதுன்னா, பணம் வந்தா கஷ்டம் இருக்காதல்லவா? பணம் வீடு தேடி வந்தா கஷ்டம் இருக்காதல்ல? அப்ப பணம் வீடு தேடி வர்றதுக்கு எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா என்ன காரியம் நடக்கும் அப்படிங்கிற பதிவு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த வீடியோவை நீங்க இடைவிடாம பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் தனம் என்பது என்ன அப்படின்னா, தனம்னா பணம். பணம் வரக்கூடிய நாள் எது, நட்சத்திரங்கள் எது, எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இதெல்லாம் மறைமுகமாக ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஏன் மறைமுகமாக ஒழிச்சு வச்சாங்கன்னா, அன்னைக்கு ஓப்பனாக சொல்லிட்டோம்னா அந்த சுவாரஸ்யம் போயிருங்கிறக்காக மறைச்சு வச்சவங்க எல்லாம் முன்னோர்கள் அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதைய தோண்டி அதை எடுத்து இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 27 நட்சத்திரக்காரர்களோட நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் அடையணும், எதையாவது ஒரு வாழ்க்கையில் சாதிக்கணும், அதுக்கு யார் கூட போனால் நம்மளுக்கு நடக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் பணம் நம்மளுக்கு கொடுப்பா, யார் கொடுக்க மாட்டா, இப்படியெல்லாம் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அல்லவா? அப்போது உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தா நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. இந்த சூட்சமத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பரணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் கார்த்திகை நட்சத்திரக்கார கூட நட்பா வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில பணம் வந்துகிட்டே இருக்கும். கார்த்திகைனாலும் ஒன்று தான், கிருத்திகைனாலும் ஒன்று தான். அதுல எந்த ஒரு சந்தேகம் வருத்தம் வேண்டாம். அப்ப கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் இந்த பூலோகத்துல வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு காசு வரும். யாருக்கு வரும்? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அப்போ பரணி நட்சத்திரம் வருதுனாலே நீங்கள் தயாராகிக்குங்க. பரணி நட்சத்திரமா, ஆஹா இன்னைக்கு என்னுடைய நட்சத்திரம், அப்போ எனக்கு ஜென்ம நட்சத்திரம், அப்போ இந்த நட்சத்திரக்கு அடுத்த நாள் கார்த்திகை நட்சத்திரம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தயாராகிக்குங்க. தேதி காலண்டரில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கும். அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் எத்தனை மணிலிருந்து எத்தனை மணிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் இருக்குதோ அதுக்குள்ள பணம் வீடு சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நட்சத்திரம் அல்லவா? ஒரு வேலைக்கு ஒருத்தரை நீங்க கூட வச்சிருக்கீங்க, அவரே பரணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்ததுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரே உங்களுக்கு கிடைச்சிட்டா இதை விட எப்படி இருக்கும்? காசு எப்போதும் வந்துகிட்டே இருக்குமா? எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வரும். அவங்களுக்கு நீங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அவங்கள புண்படுத்தாம நீங்க வச்சிருந்தாலே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாம் இதை மறைச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு உறமனை வந்திருந்தாருன்னா அன்னைக்கே பாரு, நீங்க வந்த நேரம் ஒரு பணம் வராத பணம் வருது அப்படிம்பாங்க. அன்னைக்கு பாருங்க அவர் கார்த்திகை நட்சத்திரமா இருந்திருக்கும், ஆனா அதை நம்ம கவனிக்காம இருப்போம். இத்தனை காலமா வரல, நீங்க இன்னைக்கு உறமனையா வந்திருக்கீங்க, நீங்க வந்த நேரம் பாருங்க எனக்கு காசு கிடைச்சிருக்குது, ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குதுங்க. உண்மையாலுமே நான் எவ்வளவு நாள் எத்தனை கடவுளுக்கு நான் விளக்கேத்தணும் தெரியுமா, எத்தனை பூஜை பண்ண தெரியுங்களா, எத்தனை கோரிக்கை வச்சேன் தெரியுங்களா, ஐயோ இன்னைக்கு மகராசம் வந்த நேரம், இன்னைக்கு எனக்கு பணம் வந்திருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, வாங்க இப்போ போய் நான் இலையை அறுத்துட்டு நீங்கள் முதல்ல நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க, ஐயோ ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ராசியான மனிதர். இந்த பூரிப்பெல்லாம் எங்கே கிடைக்குன்னா, உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி, 1 லட்சமா இருந்தாலும் சரி, உங்களை தேடி வந்தே தீரும். அவங்கவுங்க விரலுக்கு ஏற்ற வைக்கும். ஏழையா இருக்கிறவருக்கு 1 கோடி வராது. அவர் உழைச்ச பணம் எங்கேயோ பெண்டிங்கா இருக்கும், அந்த பணம் சேரும். எங்கேயோ ஒரு பக்கம் கடன் கேட்டிருப்பாரு, அது சேரும். ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு, கொடுக்க மாட்டாரு, அப்போ அந்த சேரும். இது எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை. அப்ப பணம் வரக்கூடிய நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சிறப்பு அல்லவா? அப்போ இவங்களை எல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டா அருமையான லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆளாக முடியும். காசு ஒரு பெரிய பொருளாதாரம் அல்லவா?
உங்களுக்கு ஒன்று தெரியும், காசு வந்த வேலையிலே பாசம் வந்து கூடலையே, பாசம் வந்த வேலையிலே காசு வந்து சேரலையே அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு காசு இருந்தாலும் பாசம் இல்லை, ஆனால் பாசம் இருக்கிற காலத்தில் காசு இல்லை. அப்போது மனசு நீங்கள் ஒரு நல்ல ஒரு தாமரை மாதிரி மலரணுன்னா உங்கள் பாக்கெட்டில் பணம் வேணும். அப்போ கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு எது செஞ்சீங்கனாலும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சிறப்பை நீங்கள் ஏற்படுத்துங்க. உங்களுடைய மாற்றங்கள் வந்து ஒரு சிறப்பான அம்சம் இருக்கும். உங்கள் லைஃப்பில் கார்த்திகை நட்சத்திரம், அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தாச்சுன்னு சொன்னால் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் அது. அதனால் காலையில் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஒரு கோதுமையில் உணவு செஞ்சு கால பைரவருக்கு உணவு தானம் கொடுங்க. அந்த கோதுமையை உங்கள் வீட்டில் எப்போதுமே அந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கோதுமை எப்போவுமே வீட்டில் குறையில்லாமல் வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம்னா சூரிய அது கோதுமை தான், கண்டிப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மர் கோயிலில் போய் ஒரு விளக்கேற்றிட்டு வாங்க. அது சூரியன்னா அது ஒரு பெரிய பிம்ப ஒளி. நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. அன்னையிலேருந்து உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் தேர்ந்து வறுமையெல்லாம் ஒழிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகி ஒரு சிறப்பாக இருப்பீங்க. இதுக்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போ இத்தனை நாளாக உங்களுக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயம், இன்றைக்கி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் தான் ஒரு பணம் சம்பாரித்து ஒரு மிகப்பெரிய மனிதராக மாற்றக்கூடிய ஒரே சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு உங்களோடு போக வேண்டாம். உங்களை போல் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பரணி நட்சத்திரக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பதிவை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க வாழ்க்கையிலேயும் நல்லது நடக்கட்டும். நம்ம கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையில் வள்ளுவர் வாக்கு சுப மாரிமுத்துன்னு யூடியூப் சேனலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பதிவுகள் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சிறப்புன்னு உங்கள் ஜாதகத்தில் காத்துட்ருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களே, கார்த்திகை நட்சத்திரம் எப்போ வருதோ அன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு. கார்த்திகை விளக்கு எப்போ ஏற்றுகிறார்கள், கார்த்திகை விளக்கு ஜோதி என்னைக்கு மட்டும் கண்டிப்பாக உங்களுடைய வயது எவ்வளவோ அவ்வளவு வயது கார்த்திகை விளக்கு ஏற்றிடுங்க. அதுதான் கார்த்திகை நட்சத்திரம். அது வருஷம் கார்த்திகை வரும். கார்த்திகை மாதம் கார்த்திகை விளக்கு, கார்த்திகை ஜோதி, இது எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் உண்டு. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.